நான் ட்ரேடராக தான் ஆவேன் அப்படின்னா டேக் யூர் டைம் டு பிகம் அ ட்ரேடர். 1 year 2 years ட்ரை டு ப்ராக்டிஸ். காசு இருந்தால் எல்லாருமே ட்ரேடர் ஆகிடலாம்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் காசு இருந்தாலும் ட்ரேடர் ஆக முடியாது. நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். டாட்டா கம்பெனி சூப்பர் கம்பெனிமா, கண்டிப்பாக நாளைக்கு 10 வருஷத்தில் பாரு இந்த ஸ்டாக் ஏறும். 2 வருஷம் கழிச்சு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 2 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுமே. இதுதான் பிரச்சனைங்க. ஸோ டெக்னிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த 2 வருஷம் டைம் பீரியடை உங்களை சேவ் பண்ணி கொடுக்கும். 2 வருஷம் கீழே தான் போகுது. இப்போதைக்கு இந்த ஃபண்ட் எடுத்து போய் வேறு இதில் பார்க் பண்ணு. 2 வருஷம் கீழே எனக்கு வந்துட்ட பிறகு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், பீப்புள் ஆர் ரெடி டு பைனா மார்க்கெட் ஏறும். யார் தடுக்க முடியும்? யாராலையும் முடியாது. இதுதான் மேட்டர். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒரு பென்ஷன் வாங்க போகிறேன். என்கிட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி என்னால் மேக் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபிசிக்கலாக டயர்டாக இருக்கேன், என்னால் பெருசாக வந்து எஃபர்ட்டும் போட முடியாது. அவங்களுக்கு மார்க்கெட்ஸ் எப்படி சூட் ஆகும் சார்? 20 எடுக்கிற ரிஸ்க்கை 40 எடுக்க முடியாது. 40 எடுக்கிற ரிஸ்க்கை 55 தொடவே முடியாது. ஸோ அப்போ இங்கே ரிஸ்க் கம்மியாகவும் ஒரு சஸ்டைனபிள் இன்கம் எப்படி கொண்டு வரலான்றது தான் பிளான் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி மேண்டட்டரி. மோஸ்ட் சேஃபஸ்ட் சைட் வில் பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் நான் எது சொல்ல வரேன்னா கோல்ட் அண்ட் சில்வர். இது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா கோ வித். இன்னும் மார்க்கெட்டை பற்றி நான் புரிதலே இல்லை. எடுத்தவொடனே இவங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை. பட் ஒன்ஸ் மார்க்கெட் புரிஞ்சுட்டு ஒரு 2 years 3 years கழிச்சு they can definitely come into options and futures, explore that point. But once you reach 40, நீங்கள் ஆப்ஷனில் பண்ணுறீங்கனாலும் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறீங்கனாலும் go with proper strategies. வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ். மீண்டும் ஒரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்க்கெட்டை வெவ்வேறு ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புள் அப்ரோச் பண்றாங்க. அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் திங்ஸ் அபவுட் மார்க்கெட்ஸ், எப்படி வந்து மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்காக நம்ம கூட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் கிஷோர் குமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். சார், இப்போ ரீசெண்டா ஒரு சர்வே ஒன்று பார்த்தேன் சார். நிறைய பேர் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் பீப்புள் வந்து மார்க்கெட்ஸ்குள்ள வராங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ், இந்த எஃப்டிஸோ ஆர்டிஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்கிறது இல்லை. அவங்க வந்து டைரக்டா மார்க்கெட்குள்ள வராங்க. ஸ்டாக்ஸ், டைரக்ட் ஸ்டாக்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்போ இவங்க இப்போதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ மார்க்கெட்ஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? அவங்களுக்குரிய பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு? என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யங் பிளட் உள்ள வந்தோடனே ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற அந்த ஒரு இது இருக்கும், ஒரு வெறி இருக்கும் உள்ள. சரி, வெளியே வந்துட்டோம், இப்போ ஒன்று ஜாபுக்கு போகணும். நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சரி நம்ம வேலைக்கு போகிறதுக்கு பதில் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்ற ஒரு கான்செப்ட் வந்துடுச்சு. ஸோ அதில் இப்போ ப்ரிஃபர்டு பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ப்ரிஃபர்டு மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, நம்ம மைண்ட் செட் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய இதில் போனால் நம்ம வேற வேற யோசிக்கணும். இதுதான் இல்லையே, வெறும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம டக்குன்னு உடனே சரி அப்படி கிடையாது. என்னன்னா, மற்ற இதில் எவ்வளோ மெனக்கட்டுறோமோ அதை விட ஒரு பாயிண்ட் இங்கேயும் நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு தான் இதுலேயும் கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அ பிஸ்னஸ். அப்போ பிஸ்னஸுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க? இப்போ காலேஜ் படிக்கிறது என்ன, யூஆர் ட்ரைங் டு ஸ்டடி சம்திங். அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போகும். கரெக்டாக? அப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே நீங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு வரீங்க. இப்போ நீங்கள் எம்பிஏ எடுத்தீங்கனாலும் எம்பிஏ இஸ் நாட் பில்ட் அப்பான் ஸ்டாக் மார்க்கெட். அது டோட்டல் பிஸ்னஸ் ஸ்கூலை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒன் ஆஃப் தி போர்ஷன் தேல் டீச் யூ அபவுட் தி மார்க்கெட்ஸ். பட் வென் இட் கம்ஸ் டு பியூர் மார்க்கெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது தென் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ மார்க்கெட். அப்போ அதுக்கு முதல்ல கொஞ்சம் டைம் எடுக்கணும். டைம் எடுத்து ஒரு 1 year கூட எடுத்துக்கோங்க, 2 years. நான் அதனால சொல்லுவேன், டைம் வாரியாக பிரிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏஜ் 19 வயசு, 20 வயசு, 21 வயசானா யூ ஹேவ் பிளென்டி மோர் டைம். அப்போ அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். மேபி டேக் 6 months 1 year. எங்கேயும் போயிடாது இல்லை, 6 மாசமோ 1 வருஷமோ இல்லை. ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். ஈவினிங்கில் போயிட்டு மார்க்கெட்ஸை ஸ்டார்ட் டு ஸ்டடி தி மார்க்கெட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வரலாம், தப்பில்லை. ஆனால் அதே மாதிரி எடுத்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, நிறைய பேர் ஸ்ட்ரைட்டாக வந்து ஆப்ஷன்ஸ்லையும் ஃபியூச்சர்ஸ்லையும் கை வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். அப்போ டைம் இருக்குன்ற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி அ பெட்டர் ஐடியா. அப்போ நீங்கள் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே யூ கேன் சஸ்டெயின் இந்த மார்க்கெட்ஸ். இது நான் சொல்கிறது ஃபுல் டைமாக நான் எந்த வேலைக்கும் போக மாட்டேன், நான் ட்ரேடராக தான் ஆவேன் அப்படின்னா தென் டேக் யூர் டைம் டு பிகம் அ ட்ரேடர். 1 year 2 years ட்ரை டு ப்ராக்டிஸ். எடுத்தோடனே காசு, என்னன்னா காசு இருந்தால் எல்லாருமே ட்ரேடர் ஆகிடலாம்னு நினச்சிக்கிறேன். நீங்கள் காசு இருந்தாலும் ட்ரேடர் ஆக முடியாது. நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். ஓகே.
ட்ரேடர் யார் வேணா ஆயிடலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா எல்லாருமே ட்ரேடர் தான். பட் டு பி அ சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த டைமுக்கு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு ஹேவ் அ சாலிட் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட்ஸ் இன்சைட்ஸ். மார்க்கெட்னா ஒரு ஜென்ரல் வேக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் என்னப்பா மிஞ்சி போனால் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம்னா எப்படியோ ரிட்டர்ன் வரும், அப்படி கிடையாது. இல்லைன்னா நான் பார்த்தேனே ROI வந்து ஒரு 12% இருக்கு, 11% இருக்கு, 13% இருக்கு. அப்போ எனக்கு போட்டாலே வந்துடும். போட்டாலாம் வராது, எதில் போட்டாலும் வரும். போகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அப்போ எதுன்றதை சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்களா, ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெக்னிக்கலாக, முக்கியமாக டெக்னிக்கலாக நெக்ஸ்ட் எங்கே போக போகுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கணும். ஃபண்டமெண்டலி பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட்ஸ். என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டலாக நான் பேலன்ஸ் ஷீட்டை படிச்சுட்டு நான் என்னால் இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கம்பெனியோட ப்ராப்பர் அவங்களோட பிஸ்னஸ் பிளான் என்ன எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன், நல்லா இருக்கு. பட் இமீடியட்லா ரிசல்ட் வருமானா கிடையாது. எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு செட் பேட்டர்ன்ஸ் வச்சிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, PE ரேஷியோ பார்ப்பாங்க. சில பேர் நம்ம எவ்வளோ வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஷியோ பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரே ப்ராக்கெட்டில் போட முடியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கம்பெனி கடன் இல்லாமல் இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்னா, அப்போ நீங்கள் இருக்கிற டாப் கம்பெனி எதுவுமே எடுக்க முடியாது லிஸ்ட்டில். ஏன்னா இருக்கிற டாப் கம்பெனி எல்லாமே ஆயிரக்கணக்கோட கோடி வந்து டெப்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ we have to have a certain formula to understand the company. அப்போ அந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னே வச்சுக்கோ. இப்போ பெரிய பெரிய அனலிஸ்ட் எப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டலாக சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹேவ் அ செட் ஃபார்முலாஸ். இது இருந்தால் இப்போ நம்மளே கூட டாப் 3 பிக்ஸ்லாம் முன்னாடி போடும்போது we had a set formulas. இந்த ஃபார்முலாக்குள்ளே உட்காந்தா தான் அந்த கம்பெனியை சூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, we try to use technicals to understand next என்ன ஆகும் இமீடியட்டா. In a period of 1 month, 2 months, 3 months, 6 months குள்ள என்ன ஆகலாம். பட் ஃபண்டமெண்டல்ஸ் will show you the steadiness of company. ஒரு கம்பெனி இருக்குமா இல்லையா, ஏதோ fraudulent activities இருக்கா, ஃபாரன்சிக் கூட பண்ணலாம். சரி, யூ கேன் டூ இன்வெஸ்டிகேட்டிவ் அனாலிசிஸ் as well. நீங்கள் எல்லா டைமும் வந்து ப்ராஃபிட்டபிள் அனாலிசிஸ் ஒரு சைடில் பண்ணாலும் இன்வெஸ்டிகேட்டிவ் அனாலிசிஸும் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ எப்படின்னா, ஒரு டிடெக்டிவ் பண்ணுற மாதிரி நீங்கள் போய் ஒரு கம்பெனி கண்டுபிடிக்கலாம். எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போது நடுவில் ஹிண்டன்பர்க், இவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் எப்படி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுறாங்கன்னா, இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறதையும் சர்டன் கம்பெனிஸ் அது. ஓகே, அந்த மாதிரியும் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ கற்றுக்கும் போது என்னன்னா, யூ வில் ட்ரை டு அவாய்ட் certain companies and you will be inclined to a certain company. இப்போ இது வந்துட்ட பிறகு என்னன்னா, இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, இந்த கம்பெனி இருக்குமா இல்லையா, நாளைக்கு நல்ல ப்ராஜெக்ட் ஏறுமா ஏறாதுன்றது ஒரு வேகா தெரிஞ்சிடும். பட் இமீடியட்டா ரிசல்ட் வேணும். நெக்ஸ்ட் எனக்கு ஏறுமா இறங்குமான்னு தெரியும்னா யூ நீட் டெக்னிக்கல். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து வெளியே வரீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபண்டமெண்டல் கோர் கான்செப்ட் ஆஃப் தி பிஸ்னஸ். செகண்ட் திங் இஸ் டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு அடுத்து என்ன ஆகும், மேலே போமா கீழே. நல்ல கம்பெனி டவுன் ட்ரெண்ட்ல இருந்து என்ன யூஸ். கரெக்ட் தான்ப்பா, டாடா கம்பெனி சூப்பர் கம்பெனிமா, கண்டிப்பா நாளைக்கு 10 வருஷத்துல பாரு இந்த ஸ்டாக் ஏறும். 2 வருஷம் கழிச்சு ஏற ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 2 வருஷம் வேஸ்டா போயிடுமே. இதுதான் பிரச்சனைங்க. ஸோ டெக்னிக்கல்ஸ் என்ன பண்ணணும்னா, அந்த 2 வருஷம் டைம் பீரியட் உங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். 2 வருஷம் கீழே தான் போகுது. இப்போதைக்கு இந்த ஃபண்ட் எடுத்துன்னு போய் வேற இதில் பார்க் பண்ணு. 2 வருஷம் கீழே எனக்கு வந்துட்ட பிறகு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ ஃபண்டமெண்டல் வந்து தேர் ஆர் சர்டன் ரேஷியோஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட் ப்ரைஸ். ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூ. இப்போ நம்மளோட வீடியோஸை பார்த்தீங்கன்னாலும் ஒரு 20,000 வரும்போது மோஸ்ட் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இல்லை மார்க்கெட் வந்து கீழே தான் போகணும். நம்ம அந்த டைமில் சொன்னோம் மார்க்கெட் கீழே போகாது, மேலே தான் போகும். பிகாஸ் டெக்னிக்கலாக எனக்கு வந்து மேலே போகுன்றது காமிச்சதுன்னா அப்போ மேலே தான் போகும். பட் அவங்களோட வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது, 20,000 ஜாஸ்தி, கீழே தான் வரணும் போது வேல்யூவேஷன் மட்டும் இங்கே டிசைட் பண்ணுறது இல்லை. வேல்யூவேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் கம்பெனி. ஆனால் தி டிரைவிங் ஃபேக்டர் இஸ் நாட் தி வேல்யூவேஷன் அலோன். எத்தனை பேர் வேல்யூவேஷன் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. கரெக்ட். ஃபைனல் திங் இஸ் பையர்ஸ் வெதர் தி சென்டிமெண்ட்ஸ் கோ வித் தட். ஒன்றுமே இல்லை, குப்பை கம்பெனி ஒன்றுமே இல்லை, சென்டிமெண்ட் இருக்கு, மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ், பீப்புள் ஆர் ரெடி டு பைனா மார்க்கெட் ஏறும். யார் தடுக்க முடியும்? யாருனாலையும் முடியாது. இதுதான் மேட்டர். ஸோ மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது தான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணுவோம். எனக்கு எல்லாமே பையஸா உள்ள வந்துட்டே இருக்கான், இது எதுக்கு ஏறுதுன்னே தெரியல, ஆனால் ஏறிட்டு இருக்குன்னா அந்த ரைட்லயும் சில பேர் போயிட்டு பிடிச்சிட்டு வரவங்களும் இருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், வேல்யூவேஷனே இருக்காது, ப்ராப்பர் இதுவும் இருக்காது. ஆனால் மார்க்கெட்ல சென்டிமெண்ட்ஸ் வில் பி கிரேசி அரவுண்ட் தட். எல்லாருமே பை பண்ண எல்லாரும் பை பண்ணிட்டு தான் ஒரு பெரிய உச்சத்துக்கு வரும். இப்போ எப்படி ஒரு 100 ரூபாய் இருக்கிற ஸ்டாக்கு ஏறி 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 எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் 1500 போயிடுச்சு. ஒருவேளை அங்கிருந்து ஃபால் ஆகுதுனாலும் ஃபால் வந்து பெருசா ஆகாது. இட் வில் ஃபால் மேபி லைக் 20%, 30%. ஆனால் 100லேருந்து அங்கே போனது தானே.
ஸோ இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ். ஸோ Okay. அப்போ 3 விஷயத்த நம்ம கத்துக்கணும். வெளிய வரீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல் அண்ட் தேர்ட் திங் இஸ் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஸோ Okay. இதுதான் தி 3 பில்லர்ஸ் ஆஃப் ட்ரேடிங். Okay. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் சென்டிமெண்டல். Sentimental ஸோ analysis. இந்த 3 விஷயத்த முதல்ல கத்துக்கோங்க. கத்துக்கிட்ட பிறகு மார்க்கெட்டை பத்தி ஃபுல் புரிதல் வந்துட்ட பிறகு தென் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். Okay. தென் யூ கேன் சஸ்டெயின் இன் தி மார்க்கெட். Okay. சும்மா ஏதோ ஒரு வேலை அப்படின்னு நினைச்சிட்டு வராம இது ஒரு பிசினஸா எடுத்து அதுக்கான ப்ராப்பர் நாலேஜோட உள்ள போனோம்னா மார்க்கெட் இஸ் ஆல்சோ a குட் பிசினஸ். Okay. ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் ஆஸ் வெல் as சென்டிமெண்டல்ஸ் தரவா தெரிஞ்சிருக்கிறது ஒரு நியூபி ட்ரேடருக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இப்போ இன்னொரு வெரைட்டி ஆஃப் பீப்புள், சார் இன்னொரு கைண்ட் ஆஃப் பீப்புள், அவங்க ஒரு 35 இயர்ஸ்லேருந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஆல்ரெடி ஒரு ஜாப் இருக்கு, ஒரு ஒர்க் போறாங்க, ஆனா கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பீப்புள் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? அவங்க என்னென்ன விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும்? ஷோர். சரி, இப்போ என்னன்னா டைம் இஸ் தி இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர். 20-21க்கு டைம் இருக்கு. இன்னும் 40 வயசுன்னும் போது யூ ஆல்ரெடி 50% வந்துட்டு நம்ம. ஸோ அப்போ ஒரு வேகம் வச்சுப்போமே, 80 இயர்ஸ் இஸ் அ மேன்ஸ் லைஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 40 இயர்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டன். இன்னொரு 50% பாக்கி இருக்கு. ஸோ இதில் 20 இயர்ஸ்ல ரிட்டையர்மெண்ட், அதுக்கு பிளான் பண்ணி தான் நீங்க ரிஸ்க் எடுக்க முடியும். அவர் எடுக்கிற ரிஸ்க் நீங்க எடுக்க முடியாது. 20ல எடுக்கிற ரிஸ்க் 40ல எடுக்க முடியாது. 40ல எடுக்கிற ரிஸ்க் 55ல தொடவே முடியாது. ஸோ அப்போ இங்க ரிஸ்க் கம்மியாகும், ஒரு சஸ்டைனபிள் இன்கம் எப்படி கொண்டு வரலான்றது தான் பிளான் பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் வெரி மேண்டட்டரி. ஸோ அப்போ இந்த டைம்ல வந்து ஈக்விட்டிஸ் வில் பி அ சேஃபர் சைட். இப்போ நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கும் நான் வந்து ஈக்விட்டிஸாக சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா இன்னும் மார்க்கெட்டை வந்து நான் புரிதலே இல்லை. எடுத்தவொடனே இவங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை. பட் ஒன்ஸ் மார்க்கெட் புரிஞ்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சு தே கேன் டெஃபினெட்லி கம் இன் டு ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ், எக்ஸ்ப்ளோர் தட் பாயிண்ட். அந்த பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். பட் ஒன்ஸ் யூ ரீச் 40, இப்போ வந்து நீங்கள் ஆப்ஷனில் பண்ணுறீங்கனாலும் ஃபியூச்சர்ஸில் பண்ணுறீங்கனாலும் கோ வித் ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஜஸ்ட் ஆப்ஷன் நேக்கடாக பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு பதில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகும்போது இட் வில் பி மோர் சேஃபர் சைட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் எடுக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபர் சைடாக தான் இருக்கணும். பட் வெல் அண்ட் குட்னஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ரிஸ்க் எடுத்தாலும் மேனேஜ் பண்ணுறதுக்கு சேலரி இருக்கும், அவங்ககிட்ட அது கிடையாது. இப்போ நீங்கள் 40 வயசுக்கு வந்துட்டீங்கனாலே ஆல்ரெடி யூ ஹேவ் ரீச்ட் யுவர் பீக் ஆஃப் யுவர் கரியர். ஸோ ஒரு 40ன்னும் போது ஒரு என்ன சொல்றது, இன்னும் ஒரு 20-30% தான் நீங்க லெவல்ஸ் இருக்குமே தவிர, பட் ஆல்ரெடி ரீச் யுவர் பீக். ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்தாலும் யூ வில் ஏபிள் டு பி மேனேஜிங். ஸோ அந்த டெசிஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கும் ப்ளே பண்ணலாம், பட் நாட் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் 20 and 21. இந்த இடத்துல கொஞ்சம் ஈக்விட்டிஸ், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தாராளமாக 40 ப்ளஸ்ல இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மேண்டட்டரி. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ரோச் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். அவங்க வந்து நேக்கட் கால்ஸ், நேக்கட் புட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். பட் வெராஸ் கமிங் டு 40 யூ ஹேவ் டு ஹேவ் அ ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், நம்ம முன்னாடி பேசியிருந்தோம்ல, நம்ம அயன் காண்டாக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளையாக இருக்கட்டும், ஸ்ப்ரெட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி போகும்போது இட் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு. But mostly 40s வரும்போதே automatically you will try to park some funds in FDs and RDs. But my suggestion will be gold. Gold and silver has better potential in the coming years. FDல போடும்போது பிரச்சனை என்னன்னா, because of the inflation. அந்த இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுனால தான் இங்கே பிரச்சனை. ஸோ அது நீங்கள் ஒரு 7%, 8% கிடைக்குதுன்னா இன்ஃப்ளேஷன்லேயே 6 to 7% அதை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா யூஆர் நாட் மேக்கிங் a lot of money. ஸோ அந்த இடத்துல வந்து கோல்டு வில் பி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் கேன் பி அ பெட்டர் ஆப்ஷன் அட் தி ஏஜ் ஆஃப் 40. இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ப்ராபப்ளி அவங்க முன்னாடி ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க, ஒரு இன்கம் வந்திருக்கும், அவங்க ஃப்ரீடமா இருந்திருப்பாங்க, அவங்க ஃப்ரீடமா ஸ்பெண்டிங் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகும்போது அவங்களுக்குன்னு ஒரு தனி கமிட்மெண்ட்ஸ் வருது, குடும்பம்னு வருது, குழந்தைகள்னு வருது. அவங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்கு, ப்ராபப்ளி வீட்டுக்காக சேமிக்கணும், வீட்டுக்காக ஏதோ ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மார்க்கெட்டை என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் சார்? சரி, when it comes to risk management, ஆம்பளைங்களை விட ladies are more conservative. See, men are more aggressive because என்ன சொல்றது, ரெவென்யூ ஸ்ட்ரீம் இருக்கிறதுனால கையில காசு வருது, கார்டு கீடை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு. பட் அவங்களுக்கு வந்து கொடுத்த காசுல ப்ராப்பரா they have a more conservative idea. அதனால தான் லேடிஸ் ட்ரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபர் சைடு தான் எதிர்பார்ப்பாங்க. எடுத்தோடனே அப்படியே ஹெவி ரிஸ்க் எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க டெஃபினட்டாக இதை கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா? பண்ண முடியும். தே ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்களுக்கு ஒத்துக்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் டைம் மேபி புரியாத மாதிரி இருக்கலாம்,
செகண்ட் டைம் கொஞ்சம் புரியலாம், 3வது வாட்டி கத்துப்பீங்க. ஆனா அதுக்கு என்னன்னா கொஞ்சம் மெனக்கெட்டு திரும்ப திரும்ப திரும்ப, ஏன்னா யூஆர் கம்மிங் இன்டு அ டோட்டல் டிஃப்ரெண்ட் சினாரியோ. இந்த ஃபீல்டே இல்லாத ஒரு ஃபீல்ட புதுசா ஒரு என்ன சொல்றது ஃபினான்ஸ் ஃபீல்டுக்குள்ள வரீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படி எல்லாமே கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ, ஆனா ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் தென் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் இஸ் சஃபிஷியன்ட். மதியானத்துல எப்படி வேணாலும் நம்ம அனலைஸ் பண்றதுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி ஒரு சைடு இன்கமாக இருக்கட்டும், அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் தி ஃபேமிலி கொடுக்கறதுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கேன் ட்ரை ஓகே ஸ்டாக் மார்க்கெட் ஆஸ் வெல். ஓகே, த லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் சார், இது வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்கிட்ட ஒரு லம்சம் அமௌண்ட் இருக்கு, நான் வந்து ஒரு பென்ஷன் வாங்க போறேன், என்கிட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி என்னால மேக் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும், நான் வந்து பிசிக்கலா டயர்டா இருக்கேன், என்னால பெருசா வந்து எஃபோர்ட்டும் போட முடியாது, அவங்களுக்கு மார்க்கெட்ஸ் எப்படி சூட் ஆகும் சார்? ஸோ ஒன்ஸ் யூர் அட் தி ஏஜ் ஆஃப் 55 ப்ளஸ் 60 தாண்டிட்டீங்க, 60 ரிட்டையர்மெண்ட் இல்லை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு வச்சு பண்ண போறீங்கன்னா கோ வித் மோஸ்ட் சேஃபஸ்ட் சைட் வில் பி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் நான் எது சொல்ல வரேன்னா கோல்ட் அண்ட் சில்வர், இது வந்து உங்களுக்கு இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் கிடையாது. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா கோ வித் டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ். எந்தெந்த இதுலாம் டிவிடெண்ட் தருதோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி பார்த்தோம், ரொம்ப வருஷமா ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் திடீர்னு ஒரு ரேலி கொடுத்துச்சு பார்த்தீங்களா. நீங்கள் 60 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சில பேர் 55ல ஸ்டார்ட் பண்ணுவோம், போட்டுறீங்க, உங்களுக்கு வந்து லெட்ஸ் சே இட்ஸ் கிவிங் யூ 7 to 8% ஆஃப் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வித் டிவிடெண்ட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு மார்க்கெட் 5% கூட வருஷத்துக்கு ஏற்றமே தப்பு இல்லை, ரெண்டு சேர்த்து ஒரு 12% வெல். திடீர்னு ஏதோ ஒரு வருஷம் பீக் அடிக்கும், அந்த பீக் டைம்ல யூ வில் மேக் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸாக பார்த்து நல்ல கம்பெனிஸ், அண்ட் மோஸ்ட்லி ஐ வில் நாட் சஜஸ்ட் ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ், கோ வித் லார்ஜ் கேப்ஸ். ஒன்ஸ் 55க்கு மேலே போறீங்கன்னா நீங்கள் லார்ஜ் கேப் ஃபண்டு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸாக சூஸ் பண்ணுறது இட் வில் பி அ பெட்டர் ஐடியா. ஆனால் இந்த ஏஜ்லயும் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சரி, இப்போ எனக்கு 60 வயசு ஆச்சுன்னா நான் இந்த மாதிரிலாம் யோசிப்பேன்னா கிடையாது, ஏன்னா மார்க்கெட் தெரியுன்றதுனால 60லயும் ட்ரேட் தான் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும், அன்னைக்கும் அதுதான் பண்ணுவோம். பிகாஸ் சி நாலேஜ் இஸ், நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா 60 வயசுல தான் நீங்க மார்க்கெட்டுக்கு வரீங்கன்ற பட்சத்துல தென் இட்ஸ் அ டிஃபரெண்ட் கேட்டகரி. பட் நீங்க ஏற்கனவே ட்ரேடர்னா சார் 20 வயசுல தான் ஆரம்பிச்சு 60 வரைக்கும் பண்ணா உங்களுக்கு இந்த கேட்டகரி எல்லாம் பொருந்தாது. ஏன்னா யூ ஆர் ஆல்ரெடி எ ட்ரேடர் ப்ரொஃபஷனல். இந்த இப்போ நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா இப்பதான் 60 தான் ஸ்டார்ட் பண்ணவே போறீங்கன்னும் போது தென் ட்ரை டு கோ வித் அ வெரி ஸ்லோ பேஸ். ஓகே, இது பொறுமையா நீங்க வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லயும் டிவிடெண்ட்ஸ் செக்டார்ஸை கொஞ்சம் ப்ராப்பரா பார்க் பண்றது இல் பி பெட்டர். அண்ட் அதர் ஃபண்ட்ஸ்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற கோல்டு அண்ட் சில்வர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறது தப்பில்லை. ஓகே, ஸோ எந்த ஏஜ் கேட்டகரியா இருக்கட்டும் சார், ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜா இருக்கட்டும், ஆர் ஒரு 35-40 இயர்ஸ் இருக்கக்கூடிய பீப்புளா இருக்கட்டும், ஆர் ஜஸ்ட் ரிட்டையர்ட் பீப்புளா இருக்கட்டும், இந்த மார்க்கெட் பத்தின நாலேஜ் இல்லாம அவேர்னஸ் இல்லாம பண்றதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சார், ரிஸ்க் என்ன இருக்கு? சி என்னன்னா நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு மார்க்கெட்னா என்னன்னே தெரியாத உள்ள வந்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் மார்க்கெட் வாங்கிட்டு அமுச்சு விட்டுரும். சி இட் இஸ் ஃபைட் பிட்வீன் டூ பீப்புள், இட்ஸ் அ வார். ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் எடுத்தாகணும், இதுதான் மார்க்கெட். ஸோ ஒரு பையர்னா பை பண்ணீங்கன்னா இன்னொரு சைட்ல ஒருத்தர் செல் பண்றாரு, அப்போ ரெண்டு பேருமே ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு இருக்கு, நான் பையன்றேன் ஒருத்தர் செல்லுன்றேன். அப்போ யார் இதுல ஜெயிக்க போறாருன்றதுதான் விஷயம். அப்போ யாரோ ஒருத்தர் சம்படி இஸ் அகேன்ஸ்ட் யூ, ரைட்? அந்த அகேன்ஸ்டா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மேஜர் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அவங்க கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்க என்ன பண்றாங்கன்றது நம்ம தெரிஞ்சிச்சு, தென் we can also trade with them. ஓகே, அப்போ அவங்க பண்றதே நம்ம பண்ணும்போது we'll also be profitable. ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு முதல்ல டெக்னிக்கலா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இட் பி பெட்டர். ஒண்ணுமே தெரியாம உள்ள வந்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடும். ஒரு ட்ரேடு ப்ராஃபிட் பண்றதுனால யூ ஆர் நாட் அ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். கன்சிஸ்டன்சி இஸ் மேட்டர்ஸ். அண்ட் சி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ன்றது மீனிங் என்னன்னா ப்ராஃபிட் பண்றது இல்லை, லாஸை எப்படி ரிகவர் பண்ணணும்னு தெரியணும். லாஸ் வந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ணி திருப்பி என்னால் ரிகவர் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ப்ரொஃபஷனலிசம். என்னன்னா ட்ரேடு ப்ராஃபிட் ஒரு 2 ட்ரேடு வந்தோடனே நான் ப்ரொஃபஷனல் ட்ரேடுன்னு வச்சுக்கேன், 3வது லாஸ் வந்துச்சுன்னா ரிகவர் பண்ண தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்ன யூஸ் இருக்கு? அப்போ மார்க்கெட் என்னன்றது புரிதல் வந்து ரிகவர் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தாதான் இவரோட ட்ரேடர். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க டியூன் பண்ணி அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஒன்ஸ் யூ கம் டு தட் லெவல் தென் இட் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ யாரா இருந்தாலும் எந்த ஏஜ் கேட்டகரியா இருந்தாலும் நாலேஜ் இஸ் தி கீ டு சக்சஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கலா என்னன்றது கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஐடியா. சார் கடைசியா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின், இப்போ நிறைய பேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு, ஆனா கத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. யாராச்சும் எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது எனக்காக என் காசை வச்சு எனக்காக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தருவாங்களா
அந்த மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கு. படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. என்னுடைய பணத்தை எனக்காக வேற யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி தருவாங்களா? ட்ரேட் பண்ணி தருவாங்களா? இது என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையில தான் போய் முடியுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிட்யூட் இருக்கக்கூடிய, இந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு 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 பீப்பிளுக்கு உங்களுடைய ஐடியா என்னவா இருக்கும் சார்? சரி, ஃபர்ஸ்ட் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்க ஃபண்டுக்கு உங்கள அளவுக்கு கேரண்டி கிடையவே கிடையாது. ஏன்னா, இ அ நீங்க தான் உங்க ஃபண்ட அந்த அளவுக்கு பார்த்துக்க முடியும். அப்போ உங்க கையில அந்த ஒரு என்ன சொல்றது? ஸ்டீரிங் வீல வச்சுக்கிறது தான் இட் வில் பி எ பெட்டர் ஐடியா. நெறைய பேர் என்னன்னா, இந்த ஒரு லூப் ஹோல் யாராவது பண்ணி குடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் போய் ஏமாந்துட்டு வந்துர்றது. நெறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறதும் இதனால தான். பல பேர் என்னன்னா, உனக்கு மாசம் 5% தரேன், 10% குடுக்குறேன்னா, அவங்க ரூ. 1,00,000 போட்டா மாசம் ரூ. 10,000 வருதே. அப்போ ஒரு ரூ. 3,00,000 நானு எங்கேயாவது வாங்கி போட்டேன்னா, மாசம் 30,000 நான் வீட்ல உட்காந்துரலாம். பண்ணி குடுத்துருவாங்க. இப்படி பண்ணி குடுத்தா யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளோ கோடி வாங்கி பண்ணிறலாம். தட் டசன்ட் வொர்க் இன் த மார்க்கெட். எல்லாமே ப்ராஃபிட்டே வந்துட்டு இருந்துச்சுன்னா, யார் தான் வேலைக்கு போவா? எல்லாமே மார்க்கெட் ப்ராஃபிட் மட்டுமே குடுக்கும் அப்படின்ற பட்சத்துல, எல்லா மாசமுமே எனக்கு ப்ராஃபிட் தான் வரும்ன்ற பட்சத்துல, எல்லாருமே மார்க்கெட்டுக்கு வந்துடலாமே. மார்க்கெட்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கணும் மக்கள். சோ அத முதல்ல புரியறதுக்கு நீங்க கத்துக்கணும். என்னன்னே தெரியாம போய் உள்ள போய் யாரோ ஒருத்தர்கிட்ட சும்மா வந்து ஒரு ரூ. 10,00,000 குடுப்பானா? குடுப்போமா? மாட்டோம். ஆனா மார்க்கெட்ல ஒருத்தன் பண்ணி தரான்னும்போது நம்பி போய் குடுக்குறீங்க. என்ன பண்றான்? ஏது பண்றான்? ஒண்ணுமே தெரியாம எடுத்துட்டு போய் காச குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? உங்க காசுல இருந்தே குடுப்பான். 5% சொன்னா 10,00,000 வாங்கிட்டான். ரூ. 50,000 குடுப்பான் மாசம் மாசம். நீங்களும் ஒரு 5 இல்ல 10 மாசம் வாங்கிட்டீங்க. ரூ. 5,00,000 வாங்கிட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கே உங்கள அறியாம ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். 10 மாசம் ஒருத்தன் கரெக்ட்டா குடுத்தான்னா ஏமாத்தவா போறான்? ஆனா உங்க காசே திருப்பி குடுக்கலாம். பிளஸ் இப்ப என்ன சொல்லுவான்? நீங்க இன்னொருத்தர மட்டும் ஜாயின் பண்ணி விட்டீங்கன்னா, உங்களுக்கு 10% கமிஷனும் குடுக்குறேன்னுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலில எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு 1,00,00,000 குடுத்துருவீங்க. குடுத்து முடிச்ச பிறகு கடைசில என்ன ஆகும்? ஒரு பாப்பா இந்த பிசினஸ் ரொட்டேஷன் ஆகுற வரைக்கும் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அங்க எங்கேயாவது லாக் ஆகும்போது இருக்கிற ஃபண்ட எடுத்துன்னு எஸ்கேப். இப்படிதான் நெறைய ஸ்கேம்ல போய் மக்கள் மாட்டிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அந்த மாரி குடுக்கக்கூடாது. 2வது மந்த்லி கேரண்டீடா 10% தரேன்னு சொல்றதெல்லாம் இட்ஸ் போகஸ். ஸ்கீம்ஸ் இதெல்லாம். சோ முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. தெரியாம போயிட்டு மாட்டிக்காதீங்க. எடுக்க முடியாதுன்னா, எடுக்க முடியாதுன்னு சொல்லல. 1 மாசம் லாஸே வராதுன்னு எப்படி கேரண்டி குடுக்க முடியும்? அவ்ளோ பெரிய கோல்ட்மேன் சாக்ஸ்ல உட்கார வச்சு, அவ்ளோ ப்ரொஃபஷனல்ஸ உட்கார வச்சு ட்ரேட் பண்றவங்களே, லாஸஸ் காட்டிட்டு தான் இருக்காங்க. ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், லாஸ்னா லாஸ். கோல்ட்மேன் சாக்ஸே ஒரு 10% குடுக்கறதுக்கு இவ்ளோ யோசிக்கிறாங்கன்னா, ஒரு ரீட்டெயில் ட்ரேடரா ஒருத்தன் வந்து நான் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்லும்போது எப்படி நம்புறீங்க? சோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ட்ரை டூ அவாய்ட் தீஸ் ஸ்கேம்ஸ். குடுக்கறதுனால தான் இருக்கவங்க எப்படியாவது ஒரு புதுசு புதுசா ஐடியா போட்டு எடுத்துட்டு போயிரும். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாரி ஸ்கேம்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. உங்க ஃபண்ட உங்கள விட யாருமே நல்லா பாத்துக்க மாட்டாங்க. அண்ட் நீங்க ஒருத்தர் ட்ரேட் பண்றாருன்னா கூட அவர் எடுத்த ட்ரேட் கரெக்ட்டா தப்பான்னு உங்களுக்கு தெரியணும். யூ ஹேவ் டு ஹேவ் ஓவர்சைட் ஆன் தட். ஒண்ணுமே தெரியலன்னா, அவன் சொல்றது தான் எல்லாமே கரெக்ட்ன்னு நெனச்சுக்குவோம். அவன் நாளைக்கு என்ன கதை சொன்னாலும் நம்பி தான் ஆகணும். எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட பேசும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும். தெரியலன்னா எப்படி வேணா பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க காச குடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக் நாலேட்ஜ் கத்துக்கோங்க. மார்க்கெட்னா என்ன? அவன் பைன்றான்னா, அது ஏன் பை? அதுக்கு என்ன ரீசன்? எல்லாமே தெரியணும். நான் குடுங்கன்னே சொல்லல. தயவுசெய்து குடுக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃபண்ட நீங்களே ஹேண்டில் பண்ண பாருங்க. அதுக்கு சரி லட்ச லட்சமா போய் ஏமாறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து மெனக்கெடுங்க. அந்த கொஞ்சம் அந்த மெனக்கெடுறதுக்காக போய் இவ்ளோ லேக்ஸ லாஸ் பண்ணணுமான்றது யோசிச்சு பாருங்க. நீங்க எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காச யார்கிட்டயோ குடுத்து ஏமாறதுக்கு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 6 மாசம் கூட ஆகட்டுமே தப்பில்ல. புரியலையா? 6 மாசம் கூட கத்துக்கோங்க. பொறுமையா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, யூ வில் பி இன் அ பெட்டர் ஸ்டாண்டிங். தேவையில்லாம போயிட்டு இந்த மாரி ஸ்கேம்ல குடுத்து கால்ஸ் குடுக்குறாங்க. வேற ஏதாவது விக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணா இதுவே பண்ணி குடுத்துரும். நாங்க பண்ணி குடுக்குறோம். அந்த மாரி ஸ்கேம்ல போய் தயவு செய்து மாட்ட வேண்டாம். ஓகே. ஸோ நீங்க சொல்றது கரெக்ட்டா இப்படி புரிஞ்சிருக்கிறான்னு பார்த்துக்கங்க சார். நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லயே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் நம்ம மேலயும் நம்ம நாலேட்ஜ் அக்வயர் பண்றதுக்காகவும் பண்றது தான் இருக்கிறதுலயே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அந்த நாலேட்ஜ் நமக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு எப்பனாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிஞ்சிருக்கேன் சார். இது கரெக்ட். ஓகே. ஸோ ரொம்ப அழகா வெவ்வேறு ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய பீப்புள் மார்க்கெட்டை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், டிவிடெண்ட் ஃபண்ட்ஸ் எப்படி பார்க்கணும், கோல்டு அண்ட் சில்வர்ல என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும், இது எல்லாமே மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். ஸோ மீண்டும் இன்னொரு எபிசோட் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.